இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நாம் இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்திலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த வாக்குத்தத்த ஆராதனையின் ஆரம்ப வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நல்ல இயேசு சுவாமி, இந்த 6 மாதங்கள் ஆண்டவர் எங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து எங்களை கண்ணின்மணியை போல பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 7ஆம் மாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு காண செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலும் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் திருச்சபையாக உம்மை கூடி ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த ஆராதனை நேரத்திலும் நாங்கள் ஒரு சிலராக நாங்கள் கூடி வந்தாலும் தேவ பிரசன்னத்தை எங்களுக்கு ஈவாக தாங்க. நாங்கள் கூடி வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் இணைந்து ஒருமனப்பட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெறக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. ஒரு மனதின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாக இந்த ஆராதனையின் மூலமாக தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அனைவரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவ ஆவியானவர் தருகிற தெய்வீக பலனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த வாக்குத்தத்த ஆராதனையின் ஆரம்ப வண்ணமாக 412வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 412வது பாடல், போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும்.
போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய் நேசமேய்ப்பன் கரத்திலேந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார் போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார் போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜன்மித்தார் பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா அருள் நாதாம் மசனுகம் பரம் ஜோதி வல்ல நாதாம் கருணை நாயகா போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும் போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும் ஏகராஜா மகிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஓச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுமே ஆமென். ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தெய்வனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதின் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாக நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் திருப்பத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த நல்ல நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் திருச்சபையின் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் ஊழியங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் திருச்சபையின் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர்களுக்கும் ஆண்டவரே இந்த மாதத்திலும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியங்களை கர்த்தர் நிறைவாக தாங்க, அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த மாதத்திலும் திருச்சபையில் அநேக ஆத்துமாக்களை எங்களுக்கு ஈவாக தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் ஊழியத்தின் மூலமாக புதிய புதிய குடும்பங்கள் ஆலயத்தில் இணைக்கப்படவும் புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் வேண்டி நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே திருச்சபை ஆலய கட்டுமான பணிகளை உம்முடைய கரங்களை தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளை ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஆலய கட்டுமான காரியங்களை ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நடத்தி தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தில் வாய்க்க பண்ணுங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் வியாதியால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வியாதியால் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. வியாதியில் ஒரு விடுதலையை ஆண்டவரே இந்த மாதத்திலும் தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். விசேஷமாக சமாதானம் இல்லாமல் கவலையோடு கண்ணீரோடு வாழுகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானம் வேண்டி நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சமாதானத்தை கட்டளையிடும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆவிக்குரிய திருச்சபையாருடைய ஆவிக்குரிய காரியங்களை உடைய கரங்களில் ஆண்டவரே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருச்சபையார் ஒவ்வொருவரும் மேலோங்கி நிற்கக்கூடிய கிருபையை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த மாதத்திலும்
எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். உபவாச ஜெப ஆராதனை, லித்தானிய ஜெப ஆராதனை, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை, இந்த ஆராதனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த மாதத்திலும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஆராதனைகளையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளிக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். அமர்வோம். இப்பொழுதும் வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள். ஆதியாகமம் 22 முதல் 14, 1 முதல் 14 முடிய. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. இந்த மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் அனைவரும் ஒரு வசனத்தை வாசித்து அதனை தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இந்த வசனம்
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது. என்னவென்றால், ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும், அவர்களுடைய எல்லா பயணங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மீது தங்கியிருந்தது. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் இந்த 6 மாதங்கள் நீங்களும் நானும் சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறோமே, ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பின் கரம், அந்த கண்கள் நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நாம் சுகத்தோடு பலத்தோடு நாம் வாழுகிறோம். எனவே அந்த ஆண்டவர் நமக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் சுகத்தையும் பலத்தையும் இந்த 6 மாதங்கள் நமக்கு தந்து நம்மை நிறைவாய் நடத்தி இருக்கிறார். இந்த 7வது மாதத்திலும் நம்மை கடந்து வர அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு பழைய பாடல், அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் பாதுகாத்தாரோ, நம்முடைய எல்லா காரியங்களிலும் இந்த 6 மாதங்களும் கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாத்தார். எனவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து இந்த ஆராதனை நேரத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். பாடல் இவ்வாறு இருக்கிறது, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. சேர்ந்து பாடும், எல்லாம் எழுந்து நின்று நாம் சேர்ந்து பாடுவோம். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால்
என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6 மாதங்களும் கஷ்டத்தின் நேரத்தில் நம்மை காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்தெறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் தங்கியிருந்தது. எனவே அந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். நாம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு மனதோடு இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆம் ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் ஆண்டவரே அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் கண்ணீர்கள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரை மாற்றினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் தொடக்க நாளிலும் ஆண்டவரே விசேஷித்தவனமாக ஆண்டவரே தடைகள் சூழ்ந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகளிலும் தடைகள் யாவையும் உடைத்தெறிந்த நல்ல தேவன் எங்களோடு கூட தங்கி இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 6 மாதங்களும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இந்த 7ஆம் மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7ஆம் மாதத்திலும் உம்மை நாங்கள் தேடும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் அதே தேவக்கரம் இந்த மாதத்திலும் எங்களை நடத்தும்படியாய், அதே தேவக்கரம் எங்களை வழி நடத்தும்படியாய், அதே தேவக்கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே இந்த 6 மாதங்கள் இந்த 2022வது வருடத்தில் ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே. ஆண்டவரே இந்த 6 மாதங்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீரே, அதிசயங்களை காண செய்தீரே, ஸ்தோத்திரம். இந்த 7ஆம் மாதத்திலும் அதிசயங்களை காண செய்வீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பாடல் இவ்வாறு இருக்கிறது: சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்ற பாடலை பாடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அப்பொழுது பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கக்கூடிய கூட்டத்தை அவர் பார்த்தார். இந்த நாளிலும் நாமும் ஆராதிப்போம், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது,
சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரே ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவரே இந்த சபையில் எழுப்பினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமாண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆண்டவர், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கி இருக்கிறவர். இந்த நல்ல ஆண்டவரை இந்த மாதத்தின் முதல் நாளிலும் நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்தோமே. ஆண்டவரே, இதுவரை நடத்தின அந்த ஆண்டவரை நாங்கள் பாடி நாங்கள் மகிமைப்படுத்தினோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்தோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதித்தோம். கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை இன்று எங்களுக்கு தாங்க. இந்த மாதத்திலும் ஆண்டவரே வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தாங்க. வாக்குத்தத்தமான அந்த வார்த்தைகளை தந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு பலனடைந்து இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். நாளைய தினத்திலும் நம்முடைய திருச்சபையில் வைத்து நடைபெறக்கூடிய பாடல் பிராக்டிஸ் மாலை நடைபெறும். திருச்சபையார் நீங்கள் பங்கு பெற உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திலும் நாம் வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய். இந்த வேத வசனம் இவ்வாறு இருக்கிறது, தேவன் பார்த்து கொள்வார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் சோர்ந்து போய் அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். ஆனாலும்
இந்த ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் இந்த வாசிக்கிட்ட வேத பகுதியில் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் பார்த்து கொள்வார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் இவ்வாறு இருக்கும், 5வது வசனத்தின் பின்பகுதி இவ்வாறு இருக்கும், தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இந்த 2 வசனத்திலும் ஆபிரகாமுடைய இருதயம் இவ்வாறு இருக்கிறது, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் இந்த நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், தேவன் பார்த்து கொள்வார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த சேலம் பகுதியில், அது ஒரு சேலம் அந்த பகுதியில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்தேன். அப்போது அந்த கிராமத்தில் அந்த சபைக்கு வரக்கூடிய ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் கணவனார் கிடையாது, அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 25 வயதை தாண்டி விட்டது. அந்த எல்லா 2 பிள்ளைகளுக்கும் 25 வயசை தாண்டிட்டு. அப்போது அந்த அந்த பிள்ளைகளை குறித்து அந்த சபையில் பேசுவாங்க. இந்த பிள்ளைகளுக்கு 25 வயது ஆகிவிட்டதை எப்படி திருமணம் நடக்கும், 25 வயது தாண்டி விட்டதை இவர்கள் எப்படி திருமணம் செய்து கொடுக்க போகிறார்கள் என்று சொல்லி அந்த சபையார் ஏளனமாக பேசுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்முடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, 25 வயதுக்கு அப்புறம் தான், 25 வயதில் தான் படித்தே முடிக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகள் வேலைக்கு போய் அப்புறம் அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்து வைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த சேலம், தருமபுரி, இந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதி எடுத்துக்கொள்வோம் என்றால், திருமண வயது 18 என்று இருந்தாலும் அந்த பிள்ளைங்க 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன செஞ்சிருவாங்க, ஓரளவு என்ன செஞ்சிருவாங்க, திருமணம் செய்திருவாங்க. அந்த பிள்ளைகள் ஓரளவு அப்படியே தாண்டி போனாலும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன செஞ்சிருவாங்க, திருமணம் செய்து வைத்துக் கொள்வாங்க. இல்லை இந்த பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, யாராவது என்ன செஞ்சிருவாங்க, அவங்க என்ன யாராவது விரும்பி என்ன செய்திருவாங்க, திருமணம் செய்து கொள்வாங்க. அதனால் கிட்டத்தட்ட 20 வயசுக்குள்ளே அங்கே என்ன நடந்துடும், ஓரளவு திருமணம் நடந்துடும். அதனால் அந்த பிள்ளைங்க அதே ஊரில் 25 வயது ஆகிவிட்டது. எப்படி இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி திருச்சபையார் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ஒரு விதமாக பேச ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா நல்ல விசுவாச குடும்பம். அந்த குடும்பத்தார் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, தேவன் பார்த்து கொள்வார். இந்த உலகத்தில் எங்கள் 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட குடும்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, கடந்த நாட்களில் போன கொரோனா அந்த சூழ்நிலையில் இந்த 2 பிள்ளைகளுக்கும் அடுத்தடுத்து ஆண்டவர் திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைத்தார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எப்பொழுது அநேகர் நம்மை ஏளனமாக பேசலாம், அநேகர் நம்மை பார்த்து சிரிக்கலாம், ஆனாலும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு உண்மை சம்பவம் இவ்வாறு இருந்தது. ஒரு சபையில் ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகர் அந்த போதகருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன இல்லை, சாப்பாடு கிடையாது, எந்த பொருளும் இல்லை, அதனால் நாளைக்கு காலையில் யாருக்கும் என்ன கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி மனைவி வந்து சொல்லிட்டாங்க. இப்போது அந்த காலை நேரம் வருகிறது, சாப்பிடுகிற நேரம் வருகிறது. அப்போது அந்த அம்மா அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க, தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறாங்க, டைனிங் டேபிளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போது எல்லாரும் டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த போதகர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்கிறாங்க, நீ போய் தட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மனைவி சொல்கிறாங்க, ஏங்க நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி காலையில் நான் சமைக்கலை. அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ஆண்டவர் பார்த்து கொள்வார், நீயும் நானும் இன்றைக்கி பட்டினியாக இருக்கணும்னா அது ஆண்டவருடைய சித்தம், இன்றைக்கு நீயும் நானும் சாப்பிடணும்னா ஆண்டவர் உனக்கும் எனக்கு நம்முடைய குடும்பத்திற்கு என்ன செய்வார், உணவு தருவார், அது கர்த்தருடைய சித்தம், நீ தட்டை மட்டும் கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு சொல்லி கொண்டு இருக்கும்போது
அவங்களுடைய மனைவி தன்னுடைய அந்த டைனிங் டேபிளில் வந்து தட்டுகளை வைக்கிறாங்க. வைக்கும்போது அந்த ஆலயத்துக்கு வருகிற ஒரு சண்டே கிளாஸ் பையன், ஒரு குட்டி பையன் திடீர்னு கதவை தட்டி ஐயா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிட்டு உள்ளே வர்றாரு. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் அந்த சப்பாத்தி செய்கிறதற்கான மாவோடு என்ன செய்கிறார், வருகிறார். சரி, சப்பாத்தி அந்த மாவு இருக்கிறது, சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது அதே சபையை சேர்ந்த ஒரு வயதான பாட்டிமா, ஒரு வயசான பாட்டிமா தன்னுடைய கூடையில் கொஞ்சோண்டு கறி, அதற்கு தேவையான அந்த கறியை சமைக்கிறதற்கான அதற்கு தேவையான மற்ற மளிகை பொருட்களும் என்ன செய்கிறாங்க, வாங்கி கொண்டு உள்ளே வந்தாங்களாம். அப்போ தான் அந்த போதகர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்களாம், நீயும் நானும் கர்த்தருக்க ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் வாழ்வோம் என்றால் கர்த்தர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையை தன்னுடைய மனைவியினிடத்தில் சொல்லிவிட்டு அன்றைக்கு அந்த குடும்பம் என்ன செய்தாங்க, நிம்மதியாக அந்த குடும்பம் என்ன செய்தார்களாம், சாப்பிட்டார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது நமக்கு தேவை என்னவென்றால் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், தேவன் பார்த்து கொள்வார். எனக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை ரொம்ப பிடிக்கும். அவரிடத்திலிருந்து நெகட்டிவான வார்த்தைகளே வராது. ஆனால் அந்த நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவர் தான், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவர். எல்லாரை விட அவருடைய நாளைக்கு சாப்பாடுக்கானதுக்கு இருக்காது. அவங்க பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 3 பிள்ளைங்க, வரிசையாக 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைகளும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 3 பிள்ளைகளும் ஒரு பிள்ளை எம்எஸ்சி படிக்கும், ஒரு பிள்ளை பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த ஒரு பிள்ளை 12th படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி 3 பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகம் உண்டு. ஆனால் அந்த ஊழியக்காரரை, அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை நான் பார்க்கும்போது அவருடைய முகத்தில் சோர்வே நான் பார்த்தது கிடையாது. காரணம் என்னென்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார். அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் என்ன செய்வார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கி அந்த 3 பிள்ளைகளும் நல்ல சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் பார்த்து கொள்வார் என்கின்ற வார்த்தைகளை நாம் சொல்லும்போது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், தேவன் பார்த்து கொள்வார். பொதுவாக பெற்றோர்களுக்கு தான் தெரியும், தன்னுடைய பிள்ளை ஏதாவது கேட்கும்போது அதை வாங்கி கொடுக்கலன்னா மனசில் எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்றது யாருக்கு தெரியும். யாரெல்லாம் கஷ்டத்தின் வழியாக வந்தாங்களோ, யாருக்கெல்லாம் தன்னுடைய பிள்ளை இதை கேட்குதே, இதை வாங்கி கொடுக்க முடியலையே, இதை வாங்கி கொடுக்கறதுக்கு கூட கையில் பணம் இல்லையே என்று சொல்லி யாரெல்லாம் அந்த வழியாக யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் தன்னுடைய பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த வலி, மனதில் இருக்கிற வலி. இந்த ஆபிரகாமுக்கு அதே வழி தான். தன்னுடைய பிள்ளை கேட்குது, அப்பா எல்லாம் இருக்குது ஆனால் ஆட்டை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய மனசு வலிச்சிருக்கும். அப்படி தானே, நான் யாரை தான் பலியிட போகிறேன், என் பிள்ளையை தான் பலியிட போகிறேன், ஆனால் என் பிள்ளைகிட்ட இதை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற வழி எனக்கு இருக்கிற வழி அதே வழி தான் ஆபிரகாமுக்கிட்ட மனசில் இருந்தாலும் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், தேவன் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறவர்கள் கட்டாயம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். வசனங்கள் 9 முதல் 11 முடிய நாம் சேர்ந்து வாசிப்போம். வசனங்கள் 9 முதல் 12 முடிய சேர்ந்து வாசிப்போம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டின கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். முதலாவது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை தேவன் பார்த்து கொள்வார். இரண்டாவதாக தேவன் பார்த்து கொள்வார் என்பதை அறிந்தும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய அந்த பாதை, ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை அநேக நேரங்களில் கவலையை உண்டு பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்த பிரகாரம் இருக்காது. ஆனாலும்
தேவன் காட்டிய அந்த பாதையில் செல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஒரு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் இவ்வாறு சொன்னார். அவர் அதிக தூரம் பிரயாணப்பட்டு ஒரு சபைக்கு கன்வென்ஷன் நடத்தும்படியாக சென்றிருக்கிறாங்க. அப்போது கன்வென்ஷன்லாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த காணிக்கைகளை கொடுப்பாங்க, ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுப்போம். அப்போது அந்த காணிக்கையை வாங்கிட்டு பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுக்கலான்னு சொல்லி அந்த காணிக்கையை எடுத்து பார்க்குறாங்க. உள்ள 500 ரூபாய் இருந்ததாம். அப்போ அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த 500 ரூபாய் தன்னுடைய பிரயாணத்துக்கே போதும். ஆனால் அந்த 500 ரூபாய் இப்போ அவங்க கொடுத்த அந்த சபையார் கொடுத்த அந்த காணிக்கை அவருடைய பிரயாணத்துக்கு மாத்திரம்தான் போதும். அவருடைய குடும்பத்தின் தேவைகள் அதன் மூலம் சந்திக்க முடியாது, தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த ஊழியக்காரர் அந்த காணிக்கையை பார்த்து கண்ணீரோடு நின்னாராம். இந்த 500 ரூபாய் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாத, இப்படி நம்மளை ஒரு ஊழியத்துக்குன்னு அழைச்சிட்டு 500 ரூபாவை கொடுத்துட்டு நம்மளை இப்படி கை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அந்த பஸ்ஸில் அப்படியே கவலையோடு கூட நின்று கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசினாராம். நான் தான் உன்னை அழைத்தேன், நான் தான் உன்னை போஷிப்பேன். நீ இந்த 500 ரூபாவை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னா நீ இந்த ஊழியத்திற்கு வந்ததற்கு நீ பணத்துக்காக தான் வந்தியா? நான் உன்னை போஷிப்பேன், நீ கவலைப்படாதுன்னு சொன்ன உடனே அந்த ஊழியக்காரர் அப்படியே அந்த பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் அப்படியே சோர்ந்து போய் நின்னாரோ அப்பவுமே ஆண்டவர் பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே நீர் எந்த பாதையில் நடத்துகிறீரோ அந்த பாதையில் என்னை அழைத்து கொண்டு போ, என்னை ஆசீர்வதியும், நீர் தான் என்னை போஷிக்கிறவர் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல என்றைக்கு அந்த 500 ரூபா அந்த அந்த காணிக்கையை கவலையோடு பார்த்து கொண்டு நின்றாரோ அதுதான் அவர் கடைசியாக கவலையாக நின்றது என்று சொன்னார். அதன் பிறகு நான் என்ன செய்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தேவன் என்னை போஷிப்பார், அவர் நடத்துகிற பாதையில் நான் என்ன செய்வேன், கடந்து செல்லும்போது அவர் என்னை போஷிப்பார் என்று சொல்லி தைரியத்தோடு நான் வாழுகிறேன் என்று சொன்னார். இந்த வேத பகுதியிலும் பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகனை அந்த தகன பலிக்கான அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தி தன்னுடைய கையில் கத்தியை எடுத்து அவன் வெட்டும்படியாக செல்லுகிறார். பாருங்க, ஒரு கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் நாம் வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது, தேவன் பார்த்து கொள்வார் என்கின்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். 2வதாக, கர்த்தர் நடத்துகிற பாதையில் நாம் செல்ல வேண்டும். இப்படி 2 விதத்திலும் நாம் செல்லும்போது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். 13வது வசனத்தின் பின்பகுதியை நாம் சேர்ந்து வாசிப்போம். அதில் அந்த ஆசீர்வாதம் ஒளிந்திருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி இவ்வாறு இருக்கிறது. ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா, குமாரனுக்கு பதிலாக. எனக்கு இந்த இந்த வார்த்தையில பிடித்த வார்த்தை பதிலாக. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையில் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படும். அவர் எப்பொழுதும் ஒருவேளை சோர்வின் வழியாக நாம் கடந்து செல்கிறோமா, அந்த சோர்வுக்கு பதிலாக ஆண்டவர் நம்மை ஆனந்த தைலத்தினால நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நாம் கண்ணீரின் மத்தியில் நாம் கடந்து செல்கிறோமா, ஆண்டவர் அந்த இடத்துல நம்முடைய கண்ணீரை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் உண்மையிலும் ஆண்டவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டை அந்த இடத்துல ஆண்டவர் கட்டளையிட்டார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அந்த பதிலாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் நான் கடந்து வருகிறேன். ஆண்டவரே, இது நீங்கள் காட்டிய பாதை தானா? ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் கவலையோடு கண்ணீரோடு அநேக நேரங்களில் நான் நிற்கிறேன். என்னை பலப்படுத்தும்,
என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். என்னுடைய ஆவியில் ஒரு புதிய பலனை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னுடைய ஆவியில் ஒரு புதிய பலனை தாங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில் அவர் அந்த இடத்துல அவர் கடந்து வருகிறாரே என்றால், தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த இடத்துல வருகிறாரே என்றால், அவருடைய ஆவியில் ஒரு மாற்றம் உண்டானது. மற்ற உலக பிரகாரமான மனிதர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த இடத்த கடக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாமால் கடந்து வர முடிஞ்சதுன்னா, தன்னுடைய மகனை உன்னுடைய மகனை எனக்கு பலியிடு என்று சொன்னவுடன் அவர் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகிறாரே என்றால் அவருடைய ஆவியில் ஒரு மாற்றம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் எங்களுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை தாங்க அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அநேக நேரங்களில் ஆண்டவரே நீங்கள் காட்டுகிற பாதையில் நாங்கள் செல்லுகிறோம், ஆனாலும் சோர்ந்து போய் பின்னிட்டு பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் லோத்தையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் காப்பாற்றும்படியாக ஆண்டவர் அந்த சோதம் கொமரா என்கின்ற அந்த செழிப்பான தேசத்திலிருந்து அவர்களை விரட்டுகிறார். ஆனால் அந்த அவருடைய லோத்தினுடைய மனைவியை குறித்து பார்க்கிறோம், அவர்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் நடத்துகிற பாதையில் செல்ல விருப்பம் இல்லை, ஆவியில் ஒரு மாற்றம் இல்லை. ஐயோ, இந்த செழிப்பான தேசத்திலிருந்து கர்த்தர் என்னை விரட்டுகிறாரே என்று சொல்லி செழிப்பான தேசத்தை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறி நிற்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. அநேகர் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை. காரணம் என்னன்னா, அவருடைய ஆவியில் மாற்றம் இல்லை, பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். அநேகர் ஆண்டவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணினார்கள், அதை ஆண்டவருடைய சிச்சையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, விழுந்து போனார்கள். ஆண்டவரே, என்னை ஆபிரகாமாக மாற்றுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் பார்த்து கொள்வார், தேவன் பார்த்து கொள்வார். தேவன் நடத்துகிற வழி சரியான வழி. அவர் அதற்கு பதிலாக, துக்கத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆவியில் புதிய பலனை பெற்று நடக்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாங்கன்னு சொல்லி நாமே அர்ப்பணிப்போம். ஒரு பாடலின் சரணம் இவ்வாறு இருக்கிறது: அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஆராதனை நேரத்திலும் அர்ப்பணிக்கக்கூடிய நேரத்திலும் ஆண்டவரே, என்னை உம்முடைய ஆவியினால நிரப்புங்க என்கின்ற சிந்தனையோடு கடந்து வந்திருக்கிற நாம் அனைவரும் இணைந்து இந்த பாடலை பாடி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவே இயேசுவை என்று சொல்லி நாமே இந்த பாடலை பாடி நாமே அர்ப்பணிப்போம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல், ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு
அவருக்கு காத்திருப்போன் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இன்னொரு முறை இந்த பாடலை, அந்த நம்புவேன் இயேசுவை என்ற பாடலை நாம் இணைந்து பாடும்போது, ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், ஆண்டவரே என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, நம்புவேன் இயேசுவே என்கின்ற சிந்தனையோடு என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை பெற்று வாழக்கூடிய கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். யாரெல்லாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவரே என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி இந்த பாடலின் சரணத்தை பாடும்போதே நம்மை நாமே அர்ப்பணிப்போம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவே, ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். புதிய ஆவியினால இந்த மாதத்திலும் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு தந்த அந்த ஆவியினால தேவன் பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையுள்ள அந்த ஆவியை ஆபிரகாமுக்கு தந்தீரே, அதே ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் காணிக்கைகளை படைக்க இருக்கிறோம். காணிக்கைகளை படைத்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் எழுந்து நின்று 190வது பாடலை பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்ற பாடலை பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். 190வது பாடல். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். ஆஹா, நாடியே நம்மை
ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஜெபம் செய்வோம். நல்ல இயேசு சுவாமி, இந்த மாதத்தின் முதல் நாளிலும் திருச்சபையாக ஆண்டவரே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நியமித்து ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் கூடி வந்து உம்மை நாங்கள் ஆராதித்தோமே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்தவனமாக ஆண்டவரே காணிக்கைகளை படைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றி காணிக்கைகளை படைத்த அன்பான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலும் நன்மைகளையும் ஆண்டவரே தேவ ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷித்தவனமாக இந்த ஆராதனையிலும் பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, கர்த்தர் பலப்படுத்துகிற தெய்வம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து ஆண்டவரே எங்களோடு கூட பேசுகிற நல்ல தெய்வம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இந்த முதல் நாளிலும் நாங்கள் கூடி வந்தோம், உடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்டு பலனை பெற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பலன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பலத்தை கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில தைரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. பிசாசானவன் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் பக்கத்தில் வந்து நின்றாலும் தேவன் பார்த்து கொள்வார். தேவன் என்னை நடத்துவார். அவர் காட்டிய வழியில நாங்கள் நடப்போம் என்கின்ற விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி தேவ பிள்ளைகளாக நாங்கள் முன்னேறி செல்லக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை இந்த மாதத்திலும் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளவும் இந்த வார்த்தைகளுள்ள ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதித்தோம். கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டோம், எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். காணிக்கைகளை படைத்திருக்கிறோம், எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. தொடர்ந்து ஆண்டவரே இரவு நித்திரைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். இரவுல நல்ல நிம்மதியான தூக்கத்தை தாங்க. காலையில் சீக்கிரமாக எழும்ப வேண்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும். ஆண்டவரே, நாளைய தினத்திலும் சீக்கிரமாக எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் உலகாத பிரசன்னமும் இந்த மாதத்தின் முதல் நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்போம். வார்த்தையன்னு அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். தேவன் பார்த்து கொள்வார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில உடைய கரம் பிடித்து நடக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் சமாதானம், சமாதானம், சமாதானம்.